அனுப்பிட்டு அப்படி நீ பண்ணி கிழிச்சிருவ. நான் பண்ணிருப்பேன், நீ சும்மா இரு. எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு செயல் டிவி புகழ் யூடியூப் சேனல். நேத்தி பிக் பாஸோட சீசன் 8 எபிசோடில் விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வந்து இந்த கோவா கேங்கை ரோஸ்ட் பண்ண விதம், கோவா கேங்கை கேள்வி மேலே கேள்வி கேட்ட விதம், அந்த கோவா கேங்கையே கிழிச்சு, அந்த ரூல்ஸை கிழிச்சு போட்டு அந்த கோவா கேங்கை அவர் வந்து அந்த டீமை உடைக்கணும்னு நினைக்கிறதா பிக் பாஸோட எண்ணமாகவும் இருக்குது, விஜய் சேதுபதி சாரோட எண்ணமாகவும் இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கோவா கேங்க கேள்வி கேட்ட விஜய் சேதுபதி சார் அந்த திருட்டு பிரியாணியை பற்றி கேட்கல, அந்த விஷால் பையன் பண்ணதை பற்றி கேட்கல, அந்த தர்ஷிகா பண்ண விஷயத்தை பற்றி கேட்கல, கோவா கேங்க எதிர்க்கிற அந்த விஷயத்தை பற்றி, அந்த எதிராக இருக்கிற அந்த டீம் திருட்டு பிரியாணி குரூப்பை பற்றி எதையுமே கேட்கல. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, சௌந்தர்யாவையும் ஜாக்லினுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பையும், ஜெஃப்ரி, ரயானு, ரஞ்சித் சார் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்கிற விதமாக தான் ப்ரோக்ராம் நடக்குது. இதுதான் அவருடைய மோட்டிவ். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவருடைய நோக்கம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜாக்லின், முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜெஃப் இவங்க தான் டாப் 5 பிளேயர்ஸில் டாப் 4 பிளேஸுக்கு இவங்க கிட்டத்தட்ட வந்துட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனால் டாப் 5க்கு ஒரு ஸ்லாட்டில் தீபக்கு, அருண் இந்த 2 பேருக்கு நல்ல போட்டி நடக்குதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் டெவில் அண்ட் ஏஞ்சல் கான்செப்டில் ஜாக்லினும் சௌந்தர்யாவும் பெர்ஃபார்ம் பண்ணலை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் யாரையும் அவங்க அவமானப்படுத்தலை, யாரையும் அவங்க கஷ்டப்படுத்தலை. ஆனால் இதை தொடர்ந்து பல பேரை பண்ணிகிட்டு இருக்கிற மஞ்சரியவோ, தர்ஷிகாவையோ, அன்ஷிதாவையோ, விஷாலையோ எதுவுமே பண்ணாமல் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த சத்யாவையோ, தேவையில்லாமல் கலாய்க்கிற விஷாலையோ இவங்க கேள்வியே கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஆனந்தி, இந்த பவித்ராவை பற்றி எதையுமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. கேமில் நல்லா விளையாடக்கூடிய இந்த ஜாக்லினையும் சௌந்தர்யாவையுமே டார்கெட் பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கோவா டீமை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சில பேர். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின், சௌந்தர்யா கேம் விளையாடல. ஆனால் வர்ற வீக்கில் கொடுக்குற கண்டென்ட்டில் அவங்க கண்டிப்பாக டெஃபினெட்லி பேக் இன் டு தை ஃபார்ம் இன் கோவா கேங். கோவா கேங் இதோட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த கேங்கை உடைக்கிற மாதிரியோ, அவங்க வந்து கேமை விட்டு நம்ம டீமை விட்டு பிரிகிற மாதிரியோ அவங்க வந்து பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோவா கேங் பொறுத்த வரைக்கும் அடுத்த டாஸ்கில் அவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த 5 பேருமே 100% உழைப்பை போட்டு மற்ற டீம்மேட்ஸை, மற்ற அந்த கேங்ஸை அவங்க வந்து உடைக்கிற அளவுக்கு பேசுவாங்க. அவங்க இது வரைக்கும் வன்மத்தை வெளிப்படுத்துகிற விதமாக அவங்க நடந்துக்கல. ஆனால் வர்ற காலங்களில் அவங்க வன்மத்தை வெளிப்படுத்துகிற மாதிரியும் அவங்க டீமில் சப்போர்ட்டோட மற்ற டீமை செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். வர்ற வாரம் தெரிஞ்சிடும் எல்லாருடைய பிளேவும். இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முத்துக்குமரன் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் ரொம்ப கரெக்டாகவே இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கோவா கேங்கில் யாரை வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசினாலும் மற்றவங்க வந்துடுவாங்க. ஆனால் இனிமேல் ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜாக்லின், சௌந்தர்யா, ஜெஃப்ரி, ரயானு இந்த 4 பேருமே ஜாக்லினை வந்து ரயான் வந்து அக்கா மாதிரி நினைக்கிறாரு. ஜாக்லினையும் சௌந்தர்யாவையும் ரயானும் ஜெஃப்ரியும் மதிக்கிறாங்க. ஜெஃப்ரியும் ரயானும் ஜாக்லின் மேலேயும் சௌந்தர்யா மேலேயும் மிகப்பெரிய பாசம், அக்கா தம்பிங்கிற பாசம் அளவற்ற விதமாக இருக்குது. இங்கே திருட்டுக்கடை பிரியாணி குரூப்பில் கண்டென்ட் காதல் ஓடிக்கிட்டு இருக்கு, தேவையில்லாமல் கலாய்ப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்கள கமெண்ட் பண்ணுறது, இவங்கள கமெண்ட் பண்ணுறது, 60 வயசு ஆயா மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அந்த ஆனந்தி, சைலண்ட் கில்லராக இருக்கிற பவித்ராவை பற்றிலாம் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. சத்யாலாம் எதுக்கு இருக்காருன்னே தெரியல. அவரெல்லாம் மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு தான் கிடக்காரு. அவரை பற்றி எதையுமே கேட்க மாட்டேங்குது. இந்த குட்டிச்சாத்தான், சில்வண்டு, சாச்சனா எல்லாம் என்ன பண்ணுது? இந்த தடவை அவங்களுக்கு உப்பு இல்லாத சாப்பாடு கொடுத்தாங்க ஜாக்குக்கும் சௌந்தர்யாவுக்கும். அது எவ்வளோ பெரிய பாவம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முறை, இந்த வாரம் ஜாக்லினும் சௌந்தர்யாவுடைய அந்த கேமோட கிராஃபு குறைஞ்சது தான். ஆனால் அதே சமயத்தில் வர்ற வாரங்களில் அவங்களுடைய கிராஃப் எகிரும். ஃபேன் பேஸு ஜாக்லினுக்கும் இருக்குது, சௌந்தர்யாவுக்கும் இருக்குது, ஜெஃப்புக்கு இப்போது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. ரயானுக்கும் நல்ல சப்போர்ட் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜாக்குக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஜெஃப்புக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக ரயானுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ரஞ்சித் சாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஓரளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்குது, அவங்க மூலயமா அவர் இந்த தடவை வருவார். ஆனால் இந்த வாரத்தில் இன்னைக்கு சண்டேவில் நடக்க போகிறது எவிக்ஷனில் தர்ஷிகா அண்டு சாச்சனா, இவங்க ஆனந்தி, இவங்க 3 பேரில் 2 பேராக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஒஸ்ட்டாக, ரொம்ப பிஹேவ் பண்ணுறதுல ரொம்ப மோசமான டெவிலாக நான் வந்து இவங்கள சாச்சனாவையும் மஞ்சரியையும் தான் நான் சொல்லுவேன்.
இவங்கள்ட்ட 2 பேர்கிட்டையுமே அந்த ஒரு விளையாட்டுக்கான தர்மம் இல்லை. பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஏகப்பட்ட தகவல் நான் வந்து சந்திக்கிறேன். விஜய் சேதுபதி சார் ஒருதலை பட்சமாக தான் நடக்கிறாருன்னே நான் சொல்லுவேன். ஜாக்கு கேள்வி கேட்ட அதே சமயத்தில் அவங்க எதிரணியில் இருக்கிற திருட்டு பிரியாணி குரூப்பையும் கேட்டிருக்கணும். அருண் ஒரு சில நேரத்தில் நேர்மையாகவும் இருக்கா, ஒரு சில நேரத்தில் ரொம்ப ஹைப்பரும் ஆகுறாரு. மற்றபடி இந்த டெவில் பெர்ஃபார்மன்ஸில் அந்த ஏஞ்சல் பெர்ஃபார்மன்ஸில் எனக்கு பிடிச்ச கேரக்டராக நான் யாரை பார்க்குறேன் அப்படின்னா ரொம்ப டீசெண்டாக தீபக் சாரை பார்க்குறேன். தீபக் சார் மட்டுமே எனக்கு நல்லபடியாக பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.